13வது நம்ம பார்க்க போறது ரிவர் ஸ்ட்ரிக்ஸ். இதுவும் பார்க்கிறதுக்கு மத்த ஆம்னிடிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா இதோட செயல்பாடுகள் எல்லாமே ரிவர்ஸ் தான் நடக்கும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பென் இந்த ரிவர் ஸ்ட்ரிக்ஸை பயன்படுத்தி ஹீட் பிளாஸ்டா மாறினாரு அப்படின்னா, ஹீட் பிளாஸ்டோட மெயின் பவர் என்ன? பைரோகெனிசிஸ். அதாவது அதால ஃபயர் டைப்பான அட்டாக்ஸை வந்து அதால பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சீரிஸ்ல காமிச்சிருப்பாங்க இல்லையா? ஆனா இது என்ன செய்யும் அப்படின்னா, ஹீட் பிளாஸ்டோட மெயின் பவரான அந்த பைரோகெனிசிஸ்ல இருந்து கிரையோகெனிசிஸை மாத்தி விட்டுரும். அதாவது ஐஸ் டைப் ஏலியனா நம்ம ஹீட் பிளாஸ்ட்டை வந்து மாத்தி விடும், ரிவர்ஸ் ஆக்கி விட்டுரும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த ஆம்னிடிக்ஸோட மிக முக்கியமான வேலையை என்ன அப்படின்னா, ஒரு ஏலியனோட மெயின் பவரை ரிவர்ஸ் பண்ணி அதோட ஆப்போசிட் பவரா அதை வந்து மாத்தி விட்டுரும். அதுதான் இதோட மிக முக்கியமான வேலையாவே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஃபோர் ஆர்ம்ஸா மாறினாரு அப்படின்னா கிரே மேட்டரோட புத்திசாலித்தனம் வந்து இருக்கும். அதே நேரத்தில் கிரே மேட்டரா மாறினாரு அப்படின்னா ஃபோர் ஆர்ம்ஸோட பலம் இருக்கும். பிக் சில்லா மாறினாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஃபயர் டைப் அட்டாக்ஸ் இருக்கும், பைரோகெனிசிஸ் பவர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட ஏலியன்ஸோட பவர்ஸை ரிவர்ஸ் பண்றது தான் அந்த ரிவர் ஸ்ட்ரிக்ஸோட மிக முக்கியமான வேலையா இருக்குது. அதனால தான் ரிவர் ஸ்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற பேரே வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா இந்த ரிவர் ஸ்ட்ரிக்ஸை வந்து ஆஸ்மித் எதுக்காக உருவாக்குனாரு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து இதோட கிரியேட்டர் இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா இது ஒரு ஃபேன் மேட் வாட்ச் தான். ஸோ இதை வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணல. ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் ஆர்ட்டாக தான் வந்து வெளியிட்டிருக்காங்களே தவிர இதை பத்தின ஒரு ஸ்டோரி, ஒரு கிளியரான ஒரு ஸ்டோரியை வந்து அவங்க வந்து கொடுக்கல அப்படிங்கிறதா உண்மை. ஜஸ்ட் இப்போதைக்கு அதை வந்து மேலோட்டமா சொல்லி முடிச்சிருக்காங்க. போக போக இதை பத்தி அவங்க வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இல்லை தான். ஜஸ்ட் இதோட கான்செப்ட் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா இதுவும் ஒரு காப்பி கேட் தான். நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா பென்டென் சீரிஸ் கிளாசிக் இருக்கு பாத்தீங்களா, கிளாசிக் சீரிஸோட சைடு எஃபெக்ட் அப்படிங்கிற அந்த எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா அதுல பென் டெனிசனுக்கு வந்து கோல்டு பிடிச்சிரும். கோல்டு பிடிச்சது என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஹீட் பிளாஸ்ட் பாதிச்சதுனால ஹீட் பிளாஸ்ட்டுக்கு வந்து ஐஸ் பவர்ஸ் கிடைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அங்க இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ரிவர் ஸ்ட்ரிக்ஸோட கான்செப்ட் யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க.